ஓம் நம சிவாய. உலகத்தில் தோன்றிய அத்தனை குருமார்கள் திருவடி பணிந்து பிறப்பிற்கும் இறப்பிற்கும் ஈடேற்கூடிய இறைவனை வணங்கி அனைத்து அடியார்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள். நம்ம குலதெய்வம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து மத சாஸ்திர பிரகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த குலதெய்வங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தொப்புள் குடி உறவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி வசியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரயோக முறைகள் இருக்குது, நிறைய மெத்தடுகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. இருந்தாலும் இது ரொம்ப அனுபவபூர்வமாக கைகண்ட முறையை தான் நம்ம இப்போ பதிவிடுறோம். இந்த குலதெய்வ வசியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொதுவாகவே பொங்கல், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பீங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு பாரம்பரிய முறையில் என்ன வைப்பீங்களோ அந்த மாதிரி படையெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ விஷயத்துக்கு இப்போ உள்ள காலத்துக்கு நவீன காலத்தில் ஒன்று குளங்கள்லாம் மங்கி போச்சு. குளங்கள் இல்லாட்டி பரவாயில்ல, போர் பைப்போ ஏதோ இருக்கும். அங்கே இல்லை ஆற்றங்கரையில் கூட இப்போ பெரும்பாலும் குலதெய்வங்கள் இருக்கும், குளக்கரையில் குலதெய்வங்கள் இருக்கும். குலதெய்வங்கள் எப்படி தான் காட்டுக்குள்ளேயோ ஒரு மரத்தடியிலையோ இல்லை கல்லுலையோ ஏதோ ஒன்று ஆதியில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மருவி எல்லாம் மாறி இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு குடத்து நீர் எடுத்துங்க. அந்த கோயில் பகுதியில் உள்ளது, அதுக்குன்னு கோயில் தாண்டிலாம் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு குளமோ இல்லை கோயிலுக்கு உண்டான போர் பைப்போ இல்லை கோயில் உள்ள பைப்புகளோ இல்லை ஆற்றங்கரையில் கோயில் அருகில் இருக்கிற ஆற்றங்கரையோ அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடம் தண்ணீர் எடுத்துங்க. அந்த தண்ணீருக்குள்ளே எலுமிச்சம்பழம், குலதெய்வத்தை வேண்டி, அம்மா என் குளத்தில் உதித்தவளே, என் குலக்குடியாலே நான் என் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்றேன், வந்துருமா, படி மீது ஆட்சி செய்தார் போகிற என்னை ஆட்சி செய்யு, என் குடும்பத்தை ஆட்சி செய்யு, எங்களை ஆட்சி செய்ய நீ என் வீட்டுக்கு வாமான்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை குளத்துக்குள்ளே போட்டுருங்க. அதே மாதிரி கொஞ்சோன்னு பூவு போட்டுருங்க. காதோல கருங்குமணி கொஞ்சம் வாங்கி கடையில் வாங்கி கொண்டு போயிருங்க ஏற்கனவே, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கேருந்து போகும்போதே மஞ்சள் துண்டு எடுத்துகிட்டு போயிடணும். குங்குமம், விபூதி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில் வாசல் படியில் பெரும்பாலும் மண்ணுகள் இருக்கும், அல்லது பரம்பரை கோயிலெலாம் பார்த்திங்கன்னா மண்ணுகள் இருக்கும். இன்றைக்கி சிமெண்ட் தரைகள் டைல்ஸுகளும் போட்டிருப்பாங்க. அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு எய்த்தாப்பில் எங்கே மண் இருக்கோ அந்த மண் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆற்று தண்ணியை குளத்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்தீங்களே அந்த தண்ணியை கொண்டு போய் குலதெய்வ வாசலில் நீங்கள் அந்த மண் எங்கே இருக்கட்டும் அங்கே ஊற்றி அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு புடி மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கணும். அந்த எலுமிச்சம்பழம், பூவு, காதோல கருகுமணி எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக வச்சு முறையாக படி கட்டிடணும். கோயிலுக்கு மூலவருக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு படி கட்டிடணும். என்ன படி கட்டணுமோ அது எவ்வளோ ரூபாயோ உங்கள் கோயில் பூசாரிட்ட கேட்டுட்டு பெரும்பாலும் இதை எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுத்து உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு அற்புதமான முறை அது. இதை செஞ்சு பாருங்கள். என்ன பண்ணணுன்னே நம்ம எடுத்துகிட்டு அந்த பொடி அந்த ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த மஞ்சள் துண்டில் வச்சு நம்மளோட தொப்புளில் வைக்கணும். தொப்புள் குடிக்கிட்ட நம்மளோட தொப்புள் வைத்த சுற்றி அந்த துணியை அப்படி கட்டிக்கணும். அந்த மண்ணோட சேர்ந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்த அந்த துணியோட மூட்டையை குலதெய்வத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், குலதெய்வ கோயில் மண்ணை நம்மளுடைய வயிற்றில் தான் கட்டிக்கணும். வயிற்றில் அங்கே கோயிலில் கட்டினீங்கன்னா வீடு வர முடிய இடையில மலம் ஜலம் கழிக்கவோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட போகிறனோ இல்லை எதாவது பண்ண போகிறோன்னா அது கண்டிப்பாக கூடவே கூடாது. வீட்டுக்கு இறங்கி தூபதீபம் காட்டி முறையாக ஒரு ஓலைப்பட்டி வச்சு அந்த ஓலைப்பட்டிக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொருளை போல வச்சுருங்க. கோயிலில் குலதெய்வத்தில் மண் எடுத்தீங்களா, இந்த மண்ணையும் அதுக்குள்ளே வச்சு மேலே ஓலைப்பொட்டிகளை வச்சு மேலே சந்தனம், அத்தர், பன்னீர், பூ இதெல்லாம் வச்சு மேலே ஒரு காதோல கருமணி போட்டு டெய்லியும் கும்பிட்டு வழிபட்டு வாங்க. குலதெய்வம் உங்களுக்கு எப்போவுமே கூட இருந்து அனுகிரகம் செய்து வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்த்து நல்லது ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் இருக்கும். அதை விட்டுட்டு நான் கரீம்னு மந்திரம் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு மந்திர சித்தியாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணவங்களையும் நமக்கும் வயசாக போயிடும், குலதெய்வமும் நம்மளை மறந்து போயிடும். அதனால் எளிமையான முறை, வலிமையான முறை செய்து பாருங்கள். குருவே நம சிவாய.